கேப்டன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றவில்லை, தமிழ்நாடு மக்கள் கேப்டனை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. ஏன்னா கேப்டன் கையில ஒரு தடவை ஆட்சி கொடுத்திருந்தால் அவர் அந்த ஆட்சி கட்டில இருந்து இறக்கிருக்கவே முடியாது. கண்டிப்பா. ஏன்னா சாதாரணமா சினிமாவில் இருக்கும்போதே மக்களுக்கு நிறைய செஞ்சார். ஏன்னா நான் ஒரு தடவை சத்யராஜ் சார் நானும் 2013 பாம்பே பூனே தாண்டி வாயுன்னு ஒரு ஏரியாவில் சென்னை எக்ஸ்பிரஸ் ஷூட்டிங் ஷாருக்கான் படம். அப்போ சத்யராஜ் சாரும் நாங்களும் வந்துட்டு இடைப்பட்ட நேரத்தில் பேசிட்டு இருப்போம். அப்போ சத்யராஜ் சார் சொல்லுவார், எப்பா நாங்கள் வந்து மெட்ராஸில் ஏவிஎம்ல பக்கத்து ஃப்ளோரில் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கேன்ப்பா, 6 மணி வரைக்கும் விஜய் வந்து பக்கத்து ஃப்ளோரில் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அடுத்த நாள் பேப்பரை பார்த்தா விஜய் வந்து கும்பகோணத்துக்கு போயிட்டு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு. நாங்கள் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அடுத்த நாள் 9 மணிக்கு இங்கே வந்து நிற்கிறாரு. ராத்திரியோட ராத்திரியா அங்கே போயிட்டு 10 லட்ச ரூபா நிதியை கொடுத்துட்டு இங்கே வர்றாரு. வேற வழி இல்லாமல் நாங்கள் எல்லாம் வந்து இவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா நடிகர்களும் வந்து நிதி கொடுத்துட்டு இருக்கோம்.